அனைவருக்கும் வணக்கம். அதாவது நெகிரி மாநில அரசாங்கம் வந்து கடந்த 8 ஆண்டு வந்து பக்கத்தாரப்பன் அரசாங்கத்து கீழே இருந்துச்சு. நம்ம கோயில் ஒரு கோயில் கூட உடைப்படவில்லை. இது நாங்கள் ஏன் அழுத்தி சொல்கிறோன்னா, எந்த கோயிலும் உடைப்படவில்லை, அது வந்து உண்மைன்றனால அழுத்தி சொல்கிறோம். ஆனால் இந்த நீல அலைன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்களே, ஓகே, நீல அலை ஆட்சிக்கு வந்து 3 வாரம் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை பூதகரமாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கோலப்பிள்ளால் உங்களுக்கு தெரியும், நெகிரி மாநிலத்துக்கு தெரியும். கோலப்பிலாவில் வந்து மேலாங் தோட்டம்னு ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் வந்து 2 கோயில் இருக்குது. அம்மா மாரியம்மன் கோயிலும் ஒரு முனீஸ்வரன் கோயிலும் இருக்குது. இப்போ அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. அது எதனாலனா, இந்த நீல ஆலையோட ஆதரவாளர் ஒருத்தர் வந்து அவரோட முகநூலில் வந்து ஒரு 5 நாள் முன்னுக்கு ஒரு பதிவிறக்கம் பண்ணியிருக்காரு. இந்த கோயில் இங்கே இருக்குது, நாளுக்கு நாள் அந்த கோயில் பெருசாகிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக அந்த கோயில் வந்து அந்த அளவு தான் இருக்குது பாருங்களேன். அப்போ அதை போட்டோன்னே மறுநாளே பாருங்கள், வேலை எவ்வளோ சுறுசுறுப்பாக வருது. மறுநாளே நிலா அவங்களை கூப்பிட்டு கோயில் நிர்வாகத்தை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க போயிருக்காங்க, பேசி முடித்து அனுப்பிட்டாங்க. எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தகவல் வந்திருக்கு, அடுத்த வாரம் வந்து நாங்கள் 60 நாள் நோட்டீஸ் ஓட்ட போகிறோம் கோயில் உடைக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் இந்த கோயிலோட சரித்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1920 இந்த கோயில் வந்து தோட்டப்புறத்தில் நம்பால் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கோயில் கட்டுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு மரத்தில் ஒரு சின்ன இதை வச்சு சாமி கும்பிட்டு வந்துருக்காங்க. ஓகே, நாளடைவில் வந்து அது வந்து 1950க்கு பிறகு அதுக்கு ஒரு சின்ன கோயிலாக கட்டி வழிபட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1968 70க்குள்ள ஒரு அழகான கோயிலை, சின்னதாக ஒரு அழகான கோயிலை கட்டி முனீஸ்வரன் கோயில். நம்ம எல்லா தோட்டத்துலேயும் அம்மன் கோயில் இருக்கும், முனீஸ்வரன் காவல் தெய்வம் இருக்கும் பாருங்கள். அது முனியாண்டி கோயிலாக இருக்கலாம், முனீஸ்வரன் கோயிலாக இருக்கலாம், ஐயா கோயிலாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன். இப்போ என்ன பிரச்சனைனா, நிலம் வந்து எஸ்டேட் நிலம், கொஞ்சம் வந்து ரோட்டு ரிசர்வ் இருக்குது. நம்ம அதை மறுக்கல, ரோட்டு ரிசர்வ் அரசாங்க நிலம், கொஞ்சம் வந்து ஏதோ தனியார் நிலம் இருக்கான் பாருங்களேன். ஆனால் இப்போ அந்த தனியார் நிலம் கொஞ்சம் இருக்குது, ஓகே, நீங்கள் அதை வந்து எடுத்துங்க, வந்து ஆட்சேபம் இல்லை. ஆனால் அந்த ரோடு ரிசர்வ் வந்து இந்த டைம் இருக்குது. அது ஏன்னா இப்போ அந்த தோட்டத்தில் வந்து மேம்பாட திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோயில் நிர்வாகத்தை வந்து ஒரு வாய்வழி ஒப்பந்தம் நடந்திருக்கு. அதாவது தோட்ட நிர்வாகம், அந்த டெவலப்பரு, அந்த கோயில் நிர்வாகத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடு அமைப்பு திட்டம் கோயில்கிட்ட வரும்போது நான் ஒரு மாற்று நிலத்தை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும் பாருங்களேன். அதுக்குள்ளே இவர் முகநூலில் போட்டோன்னே அரசாங்கம் பதற ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே இந்த கோயிலை வந்து இப்போ யார் காப்பாற்றணும்னா, இந்த நீல அலைக்கு ஓட்டு கேட்டாங்களே நம்பாளுங்க, அந்த நீல அலைக்கு ஆதரவாக சில கட்சிகள் ஓட்டு கேட்டாங்களே, இந்த கட்சிகள்லாம் வந்து இதை தடுக்கணும். இந்த நோட்டீஸ் ஒட்டி, இந்த 60 நாள் நோட்டீஸ் ஓட்டுறதே தடுக்கணும். தடுத்து நிறுத்தி அந்த கோயிலுக்கு வந்து அந்த மேம்பாட்டு நிறுவனத்தை நிலம் வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டியும் இந்த நீல ஆலை இருக்குல்ல, இந்த நீல ஆலைக்கு நம்ம அந்த ஓட்டு கேட்டாங்களே, இப்போ அந்த பச்சை கட்சி இருக்குல்ல, பச்சை கட்சி வந்து அவங்க ஆள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து சோப்பு கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு இந்த பிறகு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி, ஆனால் இது உண்மையாக நான் சொல்கிறேன், நம்ம எல்லாமே சாமி கும்பிட்றோம். இந்த நீல அலைக்கு ஆதரவாக வாக்கு கேட்ட நம்ம ஆளுங்க, நம்ம கட்சி வீடாக போய் ஓட்டு கேட்டாங்களே, ஓட்டு கேட்டவங்களும் சரி, ஓட்டு போட்டவங்களாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்க அறியாமையில் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டு கேட்டாங்களே, இந்த ஓட்டு கேட்டவங்க இந்த கோயிலோ இல்லை நெகிரி மாநிலத்தில் வேறு கோயிலோ உடைப்பட்டால் இந்த நீல கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்ட அந்த அத்தனை கட்சியும் வந்து அந்த பாவத்தை சுமக்கணும். அந்த பாவத்தை சுமந்தே ஆகணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.